இன்றைக்கி லீவுன்றதுனால லன்ச் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். 1 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். கீரை கொஞ்சம் இருந்தது. ஸோ கீரை கடையலும், அதுக்கப்புறமா கேபேஜும் கேரட்டும் போட்டு பொரியலும் சாதம் வந்து செய்யலான்னு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நார்மலாக பார்த்திங்கன்னா கீரை வந்து பச்சை மிளகா மட்டும் போட்டு கடந்தால் வந்து தனுஷ் சாப்பிட மாட்டான். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு இப்படி செஞ்சு கொடுப்பாங்க. கீரை, சின்ன வெங்காயம், பருப்பு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா சாம்பார் பொடியும் கொஞ்சமாக புளியும் வந்து சேர்த்து வந்து கடைஞ்சி கொடுப்பாங்க. அதில் கொத்தமல்லியும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இதோட வச்சு தாளித்து கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வாங்கியாச்சு. கிளாஸ் டாப் வேண்டாம், அதே மாதிரி 4 பர்னர் கன்வெர்ட் ஆகிறதுனால ஸ்டீலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சர்ச் பண்ணி ஆன்லைனில் தான், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஷைன் பிராண்டு. ஸோ ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ வேணால் கண்டிப்பாக எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து சீக்கிரமாக குக் ஆகிடுது. இப்போதைக்கு மேபி புது ஸ்டவ்வாக இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணலாம். பட் 2 டேஸ் ஆச்சு. வந்து 14th ஏப்ரல் அன்றைக்கி ரிசீவ் ஆகிருந்தாலுமே வந்து இது வந்து இங்கே இருக்கிற கனெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்பிஜி கிடையாது, பைப்லைன் கேஸ் தான் சொல்லுவாங்க, பிஎன்ஜி கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னீஷியன் வந்து 2 நாள் கழித்து வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் முன்னாடியே வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. வடகம் கொஞ்சம் இருந்தது, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வடகம் போட்டு தாளிச்சாச்சு கீரை குழம்பும். ஸோ லஞ்ச் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 2:40 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். டிவியும் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து டெக்னீஷியன் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு 20 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபைனலாக டிவியும் வந்து வீட்டில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. டிவியெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களும் போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசை செய்யலான்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் கழுவி வந்து ஊற போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் day.